மண்புழு சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 3 வளர்ப்பு கன்றுகளுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க. இந்த 3 கன்றுகளும் ஒவ்வொரு மாத வயதில் இருக்குது, ஒரு மாடு சினையில் இருக்குது. இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கன்றுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது ஒரு 11 மாத வயதுடைய ஹோஸ்டீன் ஹெச்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு ஹெச்எஃப் வளர்ப்பு கன்று, ஆல் பிளாக் மாடுங்க. நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில், குட்டை மூஞ்சி, குழிநெத்தியில் நல்ல குவாலிட்டியான ஒரு மாடாக விற்பனைக்காக இருக்குங்க. நல்ல ப்ரீடு ஹெச்எஃப் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கிடாரி உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும். இந்த கிடாரி விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் செல்வ பிரபாகரன் அப்படின்ற நண்பர்கிட்ட இருந்து விற்பனைக்காக இருக்குங்க. இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் 22,000 சொல்கிறாங்க. அந்த விலையுமே கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நண்பர் தரப்புலேருந்து. டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லா ஏரியாவுக்கும் இருக்குது, எங்கேயுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. இல்லை உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நேரில் போய் பார்த்து உங்கள் வண்டியில் கூட நீங்கள் தாராளமாக இந்த கிடாரி எடுத்துக்கலாம். ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க, இது ஒரு நல்ல ஒரு வளமான நல்ல ஒரு ப்ரீட் குவாலிட்டியில் தாய் மாடு 25 லிட்டர் கறக்கும் அளவுக்கு நல்ல ஒரு வளமான ஹெச்எஃப் மாடாக இருக்குது. இதுவுமே மொட்டை டைப்பில் நல்ல பால் வர்க்கமான கிடாரின்றாங்க. பல் போடாமலே மாடு நல்ல உயர நீள நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிடாரிங்க. இந்த கிடாரிலாம் நல்ல நிறை மாத சினையில் இருக்கும்போது 1,00,000 ரூபாய்க்கு பக்கமாக விற்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. நல்ல ஒரு ப்ரீடு ஹெச்எஃப் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த குவாலிட்டியான மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும். அந்த அம்மாவோட உயர நீளத்திற்கு இருக்குங்க. ஒரு 2 பல் 4 பல் இருக்கக்கூடிய மாடாக இருக்குன்னு பார்த்தேன். இது ஒரு பல் போடாத ஹெச்எஃப் கிடாரிங்க. சினை பருவத்தில் இருக்கக்கூடிய மாடு. கண்டிப்பாக இந்த மாதத்திலேயே பருவத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. இந்த கிடாரிக்கான விற்பனை விலை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரூபாய் 40,000 கேட்குறாங்க. அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு 10 மாதம் பக்குவம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் 1,00,000 ரூபா பக்கமாக விற்கும் அப்படின்றாங்க. கன்று வளர்ப்பில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணலாம். சரி, மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, இது ஒரு சூப்பரான ஜெர்சி கிடாரிங்க. இது ஒரு 4 மாத சினை உறுதி செய்யப்பட்டுள்ள ஒரு கிடாரி. விருப்பம் இருந்தால் நீங்களும் உங்கள் தரப்பிலிருந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். டாக்டர் வச்சு செக் பண்ணி தான் எடுத்தோம் அப்படின்றாங்க. 4 மாதம் 100% சினை உறுதியோடு இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாடு. நல்ல குவாலிட்டி, அதே டயத்துக்கு ப்ரீடும் கூட இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாடுமே பாருங்கள், இந்த ரெண்டாவதாக பார்த்த ஹெச்எஃப் மாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. நல்ல பால் மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க. ஒரு 6 மாதம் பக்குவம் பண்ணால் வேறு லெவல் ரேஞ்சுக்கு கொடுக்கக்கூடிய மாடு. இதுவுமே ஒரு 1,00,000 ரூபா ரேஞ்சுக்கு பக்கமாக கொடுக்கக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க. கன்று வளர்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு பண்ணை அமைச்சு கன்று வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே, ஒரு வீட்டுக்கு தேவையான கன்று பார்க்குறீங்க அப்படின்னாலுமே இந்த 3 கன்றுகளுமே நல்ல ப்ரீடு கன்றுகளாகவே இருக்குது. 2 ஹெச்எஃப் கன்று, ஒரு ஜெர்சி கன்றுமே இருக்குங்க. எந்த கன்று வேணுமே நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாம். இந்த கடைசியாக பார்த்த 2 கன்றுகளும் ஜோடியாக தான் கொடுப்பேன்றாங்க. கன்று செப்பரேட்டாக கூட கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் 3 கன்றுகளையும் ஒன்றாவுமே எடுத்துக்கலாம். நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். டைரெக்டாக அவரை கால் பண்ணி பேசுங்க. விற்பனை விலையுமே அனுசரித்து 3 மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கன்று 22,000 சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது கன்று 40,000, மூன்றாவது கன்று 42,000 கேட்குறாங்க. அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம். ஒரு 6 மாதம் பக்குவம் பண்ணால் போதும், நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பால் மாடு நல்ல மாடாக இருக்குது, நானே வீட்டுக்கு வச்சுக்கிறனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. எனம் போல் வாழ்க்கை.